அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் என்பது வியந்து பார்க்கக்கூடிய அரசியலில் ஒன்று. நாடு முழுவதும் காங்கிரஸ் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எல்லாம் வென்ற வரலாறு உண்டு. ராஜீவ்காந்தி அப்படியெல்லாம் வென்றார், இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த போது. பிறகு ராஜீவ்காந்தி மரணத்திற்கு பிறகும் மிகப்பெரிய வெற்றி காங்கிரசுக்கு கிடைத்தது. அதற்கு முன்னர் சுதந்திரத்திலிருந்து எமர்ஜென்சி வரையிலே அவர்கள் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும்பான்மையான கட்சி. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை கிளைகளிலே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு விரவி பரவி இருந்த கட்சி. எதிர்ப்பும் கிடையாது, ஒரே கட்சி சுதந்திரம் அடைஞ்ச காலகட்டத்தில். பிறகுதான் ஜனதா என்று பிளவுகள் ஏற்படுகிறது. வலதுசாரி அமைப்புகளும் இந்து மகாசபா போன்ற பல சபாக்கள் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அவுட்ஃபிட்டாக ஒரு கிளை அமைப்புக்காக அவையெல்லாம் இயங்க தொடங்குகின்றன. காலப்போக்கில் பாரதிய ஜனதா என்று ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும். அதற்கு முன்னர் பல அமைப்புகளை உருவாக்கி அந்த அமைப்புகளை வளர்த்து அதற்கு உரிய ஆட்களை தேர்வு செய்து எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த சமூகத்தை சார்ந்தவர்களை யார் யாரையெல்லாம் தலைவராக்க வேண்டும் என்று ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்னரே திட்டமிட்டு அதை செயல்படுத்தி அந்த சங்கங்கள்லாம் வளர்ந்த பிறகு அந்த சங்கங்களை ஒரு கட்சியாக மாற்ற வேண்டும். அந்த கட்சிக்கு அரசியலுக்கு ஒரு முகம், அதாவது தேர்தல் அரசியலுக்கு, பொதுமக்களுக்கு என்று ஒரு முகம், கட்சிக்கு ஒரு முகம், கட்சி நிர்வாகிகளுக்கு, கட்சி தொண்டர்களுக்கு என்று ஒரு முகம், இப்படி 2 தலைவர்களை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் உருவாக்குவது. அவர்கள் ஏதாவது தோற்று போனால் இன்னொரு 2 தலைவர்கள் அதே மாதிரி அதை தயாராக ரிசர்வில் வைத்திருப்பார்கள். இவர்கள் தோற்றவுடன் அவர்களை விடுவார்கள். இவர்களை வெளியேற்ற வேண்டிய நேரத்தில் வெளியேற்றி மீண்டும் மனதிலே வைத்திருக்கிற அந்த 2 பேரை மறுபடியும் கொண்டு வருவார்கள். இது அவர்கள் திட்டமிட்டு செய்வார்கள். அப்படித்தான் ஆட்சிக்கு வாஜ்பாய், கட்சிக்கு அத்வானி. அதற்கு அடுத்த பிறகு அவர் நினைத்ததெல்லாம் வாஜ்பாய்க்கு பின்னால் மகாராஷ்டிராவில் 2-3 பேரை அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அது கைகூடாமல் போனதால் மோடி அமித்ஷா என்று அதை மாற்றினார்கள். கட்சிக்கு அமித்ஷா, ஆட்சிக்கு மக்களுக்கு மோடி என்று. அடுத்து 2 பேரை அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள். நமக்கு தான் தெரியவில்லை, அவர்கள் முன்னரே தேர்ந்தெடுத்து விடுவார்கள். ஒரு காலகட்டத்தில் பிராமணர்களைத்தான் பெரும் தலைவர்களாக ஆக்குவது என்பது ஆர்எஸ்எஸ் மத்தியில் இருந்த ஒரு கொள்கையாகவே இருந்தது, மறைமுக கொள்கையாகவே. ஆர்எஸ்எஸ் இயக்கமே பெரும்பாலும் மகாராஷ்டிராவையும் குஜராத்தையும் அடிப்படையாக கொண்ட பிராமணர்கள் அதிகம் இருக்கிற ஒரு இயக்கம். அதிலும் குறிப்பாக சித்பவன பிராமணர்கள் என்று சொல்லப்படுகிற மகாராஷ்டிராவில் மும்பைக்கு அருகே இருக்கிற 3 நகரங்கள், நாசிக், புனே, மும்பை, இந்த நகரங்களிலே வருகிற பிராமணர்கள் அவர்கள் சித்பவன் பிராமணர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் தான் அதிலே அதிகம் இருப்பார்கள். மற்ற பிரிவு பிராமணர்களையே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதில் மற்ற சமூகங்களை எங்கே ஏற்றுக்கொள்வது? அதெல்லாம் அவர்களுக்கு சுட்டு போட்டாலும் வரக்கூடியதல்ல. ஆனால் எல்லாவற்றையும் பயன்படுத்துவார்கள். பிரதமருக்கு கூட ஒரு பிற்படுத்தப்பட்ட முகம் தேவைப்பட்டால் அதையே தொடர்ந்து பயன்படுத்துவார்கள். ஆனால் எல்லா திட்டங்களும் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இவர்கள் சொல்வதைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு உருவாக்குவார்கள். அப்படி உருவாக்கப்பட்டவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். ஆனால் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸையே கை பார்த்து விட்டார்கள். அதுவும் குறிப்பாக இந்த புதிதாக இணைகிறவர்களை இவர்கள் கைகளில் சேர்த்துக்கொண்டு இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்றத்தில் அமைக்க முடியாமல் செய்து எப்படியாவது மோடியை வெளியேற்றிவிடும் என்று ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டதாகவும், ஆனால் வேறு கட்சிகளில் வந்த ஆர்எஸ்எஸ் சம்பந்தமில்லாத உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஆக்கி ஏறத்தாழ 200 சொச்சம் பேர், 140 பேர் வெளிக்கட்சியிலிருந்து வந்தவங்க என்று சொல்கிறார்கள். அவர்களை தங்களுடைய விசுவாசிகளாக்கி இவ்வளவு காலம் அவர்கள் ஓட்டி கொண்டிருப்பதாகவும், அதிலேயும் கூட மாற்றங்களை இப்பொழுது ஏற்படுத்தி புதிய தலைவரை நியமித்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் நிலைக்கு ஆர்எஸ்எஸ் வந்திருக்கிறது, அதில் வெற்றி பெறும் என்றும் அவர்களும் மாற்றப்படலாம் என்ற பேச்சும் அடிபடுகிறது. இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது, பொய் இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இப்போ அண்ணாமலை கதைக்கு வருவோம். இப்படி ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு ஆளை தமிழகத்தில் கண்டுபிடித்தது போல அவர்கள் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் கண்டுபிடித்து வைத்திருந்தார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு என்று பார்த்தால் நிறைய பேர் உண்டு. உங்களுக்கு ஒரு அறிமுகத்துக்காக சொல்கிறேன். உமா பாரதி மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவை உருவாக்கியவர். அவர் ஒரு பெண் துறவி. அவர் ஒரு ஓபிசி, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை அரசியலுக்கு கொண்டு வந்து அவரை பிரபலப்படுத்தி அவர் எதுவுமே எடுத்துக்கொள்ளாத நேர்மையானவர் என்று, அவர் நேர்மையானவராக இருந்திருக்கலாம், நம்ம அதில் இருவரு கருத்து இல்லை, நேர்மையானவராக அவரை காட்டி அவரை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று உமா பாரதியை முதலமைச்சர் அந்தஸ்துக்கு கொண்டு போய், மாநில தலைவர் அந்தஸ்துக்கு கொண்டு போய் பிறகு பயன்படுத்தி விட்டு
ஒரு காலகட்டத்தில் அவருடைய செல்வாக்கு வளர ஆரம்பித்து அவர் இந்துத்துவாவின் மறு உருவமாக காட்டப்படுவாரோ என்ற அச்சம் ஏற்பட்டவுடன் அவரை விலக்கி வைத்து விட்டார்கள். இது உமாபாரதி ஒரு பலிகாடு. அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் நிறைய தலைவர்கள், அது கணக்கிலடங்காத தலைவர்களை பயன்படுத்தி அவர்களை வெளியேற்றுவது என்பது பாரதிய ஜனதா காலங்காலமாக RSS பாரதிய ஜனதா மூலம் பயன்படுத்துவது. இது வினய் கட்டியார் என்று உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலைவர். ராமர் கோவில் இயக்கத்தின் போது பஜ்ரங் தளம் தலைவராக இருந்து அதிரடி காட்டியவர். RSSின் பல பிரிவுகளில் பரிவார்கள், குடும்பங்கள் என்று சொல்லுகிற சங்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு சங்கம் பஜ்ரங் தளம். இந்த பஜ்ரங் தளம் தான் ராமர் கோயிலை கட்டுவதில் மிகப்பெரிய முனைப்பு காட்டியது. இந்த ராமர் கோயில் கட்டி முடித்த உடனே வினய் கட்டியாரை தூக்கி எறிந்து விட்டாரு. இந்த பஜ்ரங் தளுக்கே மதிப்பு போய்விட்டது. இப்போ பஜ்ரங் தள்லாம் ஒரு பெரிய சீன்லேயே இல்லை உத்தரப்பிரதேசத்துல. யார் இருக்கா? யோகி ஆதித்யநாத். அவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவரை பயன்படுத்துவார். இது எல்லா கட்சியிலும் இருப்பது தான். ஆனால் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் யாரும் கட்சிக்கு நிகரானவராக இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த கோட்பாடு. அது சரியானதாக கூட இருக்கலாம், அவர்களுடைய கோட்பாடு வேறையாக இருந்தாலும் அந்த கொள்கை என்பது சரியானது தானே. இது எல்லா கட்சிகளிலும் அவரவர் நிலையை காப்பாற்றிக் கொள்வதற்கு இருந்தாலும் இவர்களை பொறுத்தவரை இந்த அமைப்பு தங்களை விட்டு போய்விடக்கூடாது, இந்த ஆதிக்கம் போய்விடக்கூடாது என்பதில் தான் இவ்வளவு கவனம் செலுத்துகிறார்கள் என்று அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்படி வினய் கட்டியார் பயன்படுத்தப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். உமாபாரதி பயன்படுத்தப்பட்டார், தூக்கி எறியப்பட்டார். அதே போல் உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண் சிங், அவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவராக உருவாக்கப்பட்டு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக அமர்த்தப்பட்டு ராமர் கோயில் கட்டுகிற போது சட்ட சிக்கல்களுக்கு தேவையான சட்டத்துக்கு மாற்றான செயல்களை கூட அவரை செய்ய வைத்து வழக்கில் சிக்க வைத்து ராமர் கோயில் இடிக்கப்பட்ட போது பழியை அவர் மீது சுமத்தி, அதன் பிறகு ராமர் கோயில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ராமர் கோயில் கட்டிய போது அவரை வைத்து பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது அவரை விட்டுவிட்டார்கள். அடுத்தது அண்ணாமலை போன்றே ஒருவர் பயன்படுத்தப்பட்டார் என்றால் அவர் தெலுங்கானாவில் இருக்கிற பண்டி சஞ்சய்குமார். இவர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். இவரையும் இவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், பண்டி சஞ்சய்குமார் ஒரு அடிமட்ட தொண்டர்களுடன் நெருக்கம் காட்டக்கூடிய தலைவர், சாதாரண இயல்பா பேசக்கூடியவர், ஒரு பெரிய பந்தாலாம் ஒருத்தர் இருக்காது, ஆனா அதிரடிக்கு பெயர் போனவர். ஆனா கட்சியோட மூத்த தலைவர்களோடு அவர் ஒத்து போக மாட்டார், தான் சொல்றதை கட்சி செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர். அப்படியான வாய்ப்புகளை தான் அவர்கள் உருவாக்கி கொடுப்பார்கள். கொடுத்து விட்டு காரியம் சாதிக்கப்பட்டவுடன் முரண்பாடு ஏற்படுகிற போது இப்படியான வேலைகளைத்தான் மேலிடம் காட்டும். இது காங்கிரஸ் கட்சியிலும் இப்படிதான் செய்து எல்லா தலைவர்களையும் ஒழித்தார்கள். அதைத்தான் இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கானாவில் கரீம் நகர் பகுதியை சார்ந்தவர் இந்த சஞ்சய், அவரை பண்டி சஞ்சய் குமார் என்று அழைப்பார்கள். இவருடைய சமூகம் என்று பார்த்தீங்கன்னா 300 காப்பு சமூகம். சிரஞ்சீவி இருக்கிறார் இல்லையா, நடிகர் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அவரெல்லாம் அந்த சமுதாயம், காப்பு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவர் பெரும்பான்மையான ஆந்திர சமுதாயம். இது தெலுங்கானா ஆந்திரா ரெண்டு இதுலையுமே அவங்க பெரிய சமுதாயம். அடுத்தது திலீப் கோஷ், இவர் மேற்கு வங்க மாநிலத்தில் குல்பாரி நகரை சார்ந்தவர். இவரும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஓபிசி லீடர். இவரை தான் இவர்கள் மம்தாவை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள். மிகப்பெரிய உச்சத்துக்கு அவரை அழைத்து சென்றார்கள், அதிகாரங்களை வழங்கினார்கள். இவர் அதிரடி பேச்சு, சராமரியா யாராக இருந்தாலும் அவர்களை கீழ்மையாக பேசுவது, கேவலப்படுத்துவது, அவர்கள் மீது புகார்களை கட்டமைப்பது, வீடியோக்களை வெளியிடுவது, அவர்களை சிறுமைப்படுத்துவது என்று எதிரிகளை துவம்சம் செய்தார். குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களை அவர் அவமானப்படுத்தி பெரிய ஹீரோவாக அங்கே வலம் வந்து அதற்கு மாற்றாக பாரதிய ஜனதா உண்மையிலேயே வளர்த்தார். சாதாரண நிலையில் மார்க்சிய கம்யூனிஸ்டிடம் தோல்வியடைந்து காங்கிரசிடம் தோல்வியடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் நினைத்து கொண்டிருந்த பாரதிய ஜனதாவை மிகப்பெரிய எதிர்கட்சியாக உயர்த்திய பெருமை திலீப் கோஷுக்கு உண்டு. அந்த திலீப் கோஷ் பயன்படுத்தப்பட்டார். இப்பொழுது கட்சி வளர்ந்தவுடன் அவருக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. அதன் பிறகு உங்களுக்கு கர்நாடகாவில் எடுத்தீங்கன்னா பிஎம் எடியூரப்பா ஒரு லிங்காயத்து சமுதாயத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அவரையும் பாரதிய ஜனதாவுக்குள் அழைத்து அவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்து அதிகாரங்களை கொடுத்து அந்த சமுதாயத்தை முழுமையாக கட்சியில் சேர்க்கப்பட்டு இவரை கட்சியிலிருந்து நீக்க பார்த்தார்கள். இவர் தனித்து ஒரு இயக்கத்தை துவங்கினார், கர்நாடகா ஜனதா பார்ட்டி, KJP என்று சொல்லி. அந்த தேர்தலில்
இவருடைய கட்சியின் காரணமாக பாரதிய ஜனதா வெற்றி வாய்ப்பை இழந்தது. ஒரு 20-30 இடத்துல தோத்தாங்க. எடியூரப்பா கட்சி ஒரு 15-16 எம்எல்ஏவோ இன்னும் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, கணிசமான எம்எல்ஏக்களை அவங்க பெற்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, உடனே ஓடி போய் அவரை திரும்ப கொண்டு வராங்க. பிஜேபியில திரும்ப கொண்டு வந்து சேர்த்து அவர் பையனுக்கும் பதவியெல்லாம் கொடுத்து, அப்புறமா அவருடைய பலவீனங்களை பயன்படுத்தி, அவர்கள் மீது வெளியிலேருந்து வந்த குற்றச்சாட்டை பயன்படுத்தி, இப்ப ஒரே பவர் இல்லாத ஒரு தலைவரா அவங்களாவே ஆக்கி அவரை ஒடுக்கிட்டாங்க. இப்படி பலி கொடுக்கப்பட்டவர் லிங்காயத்து சமூகத்தை சார்ந்த கன்னடரான எடியூரப்பா. அதற்கு அடுத்த பிறகு ஒரு பெரிய தலைவர்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில தான். உத்தரப்பிரதேசில் இது மாதிரி நிறைய தலைவர்கள் அவங்க உருவாக்குவாங்க. அப்படி ஒரு தலைவர் கேசவ் பிரசாத் மௌரியா. நம்மெல்லாம் மௌரிய பேரரசுன்னு பார்த்துருக்கோமே, அது ஒரு சமூகம், அது ஒரு ஜாதி. மௌரியாங்கிறது ஒரு பட்டம், ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய பட்டம். அந்த சமூகத்திலிருந்து, அதுவும் ஓபிசி சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், அந்த சமூகத்தில் வந்தவர் தான் இவர் கேசவ் பிரசாத் மௌரியா. அவரையும் அப்படித்தான் யாதவர்கள் அல்லாத, உத்தரப்பிரதேசில் யாதவர்கள் என்பவர்கள் உங்களுக்கு தெரியும், முலாயம் சிங் யாதவ் கட்சியோடு தொடர்புடையவர்கள். எனவே அந்த சமூகத்தை நாம் எடுத்து பயன்படுத்தி அரசியலில் வளர முடியாது. எனவே அவர்கள் அல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதற்கு இந்த மௌரியா சமூகத்தை பயன்படுத்தி இந்த மௌரியா என்பவரையே தலைவராக நியமித்து பிறகு அவரை கைவிட்டுவிட்டார்கள். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன வினய் கெட்டியார். இது போன்று பல பேரை அவர்கள் உருவாக்குவார்கள், வெளியேற்றுவார்கள். அப்படித்தான் கவுண்டர் சமுதாயத்தை, கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தை குறிவைத்து அண்ணாமலையை சேர்த்து அதே சமுதாயத்தினுடைய தலைவரான அதிமுகவில் இருக்கிற எடப்பாடியை பகைமையாக இவர்களே உருவாக்கி, பிறகு அவர் கேட்கிறார், அதனால் ஒத்துப்பொங்கல், விட்டு கொடுங்கள் என்று சொல்லி இவரை மாநில பதவியிலிருந்து எடுத்துவிட்டு வேறொருவரை நியமித்து விட்டு, அதுவும் இன்னொரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், அது அநேகமாக அது முக்குளத்தூர் சமுதாயத்தில் வேறு யாராவது பழி கொடுப்பதற்காக இருக்கலாம். இப்படித்தான் ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவர்களை மூழ்கடித்து விடுகிறார்கள். இப்பொழுது அண்ணாமலை என்ன சொல்லி கொண்டிருக்கிறார், நான் எந்த பதவியும் கேட்கவில்லை, குறிப்பாக நான் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட வேண்டாம் என்று முடிவு. இதெல்லாம் பலவீனத்தை காட்டுகிறது. அவருக்கு இல்லை என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள், அதற்குரிய தொகுதிகளை எடுத்து விட்டார்கள், வேறு வழி இல்லை. எனவே இப்படி சொல்லுகிறார். இன்னும் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு காலகட்டத்தில் இவரை மாநில பதவியிலிருந்து எடுத்துவிட்டு தேசிய தலைவராக நியமிக்க போகிறார்கள் என்று சொன்னார்கள். அது மாத்திரமில்லை, பிரதமர் பதவிக்கு கூட ஒரு எதிர்கால பிரதமர் பதவிக்கான வேட்பாளர் என்று கூட சொன்னார்கள். இப்படித்தான் சொல்லுவார்கள், ஒவ்வொருவரையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். பண்டி சஞ்சய்குமாரை என்ன சொன்னாங்கன்னா, பாரதிய ஜனதாவினுடைய செயல் தலைவராக ஸ்பெஷலாக நியமிக்க போறதா சொல்லி தான் அவரை மாநில தலைவர் பதவியிலேருந்து நீக்கினாங்க. இப்படி பல நெருக்கடியை கொடுப்பாங்க. இவருக்கும் அண்ணாமலைக்கும் அதான் சொல்றாங்க, உங்களை எடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு தேசிய அளவில் பெரிய பொறுப்பு, அவரு தேசிய அளவில் எனக்கு பொறுப்பு வேணாங்கிறார். சஞ்சய்குமாரும் அதே தான், அவரை மத்திய அமைச்சராக்குறோம் அப்படி கொண்டு போயிடுவாங்க. இப்படி பல பேரை என்ன செய்வாங்க, உடனே எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கிடுவாங்க. அண்ணாமலையும் அவங்க அப்படிதான் திட்டமிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை சுதாரித்து கொண்டார். இதற்கிடையே இவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவர் எப்ப பயன்படுத்தினார் அது நமக்கு தெரியும். ராகவன் தொடங்கி பல பேரோட அவருக்கு பிரச்சனை. கேசவ விநாயகம் என்று அமைப்பு செயலாளர், அவர்கள் எல்லாம் பிராமண வகுப்பை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸோடு நேரடி தொடர்புடையவர்கள், ஆர்எஸ்எஸ் நேரடி உறுப்பினர்கள். அவருடைய ஆதிக்கம் என்பது இருக்கும். அவர்களே ஒரு தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை முடிக்க வேண்டும், இல்லை என்றால் பின்னால் நமக்கு தொல்லை கொடுத்து விடுவார்கள் என்று நினைத்து அவர்களை முடிக்க எத்தனித்த போது அவர்கள் சுதாரித்து கொண்டு இவரை முடித்து விட்டார்கள். இப்பொழுது வேறு பதவி தருவோம் என்று ஆசை காட்டுவார்கள். அடுத்த தடவை இந்த தேர்தல் முடிந்து மீண்டும் கூட மாநில தலைவர், அப்படித்தான் எடியூரப்பாவாக்குனாங்க. அப்படிதான் சஞ்சய்குமாருக்கு மத்திய அரசுல பெரிய பொறுப்புகளை கொடுத்து பெரிய ஆளாக்கி அவரை முடிச்சாங்க. இது போல கைவந்த கலை பாரதிய ஜனதாவுக்கு. எனவே அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இப்பொழுது மீண்டும் நாடகம் அரங்குகிறது. மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு அனுப்புவது என்று ஏதோ மறுபடியும் போக்கஸ் கொடுப்பது போல் கொடுக்கிறார்கள். இதெல்லாம் தேர்தல் முடிந்தோடனே மாநில தலைவராக்குவோம், ஆக்கினாலும் ஆக்குவார்கள், ஆக்கிவிட்டு மறுபடியும் கட்சியை ஒரு நிலைக்கு கொண்டு வந்துவிட்டு மறுபடியும் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். ஆச்சரியமான முடிவுகளை அசாத்தியமான தைரியத்தோடு எடுக்கக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா. அதனுடைய பின்னணியில் ஆர்எஸ்எஸ் இருக்கவே இருக்கிறது. பார்ப்போம், இன்னும் காலம் இருக்கிறது. தற்போது இந்த காணொலியில் நாம் சொல்ல விரும்புவது, திட்டமிட்டு அவர் மீது, அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் மற்ற கட்சிகளை மிரட்டி காசு வாங்கினார் என்றெல்லாம் சொல்லி அவருடைய மனைவி மீது நிறைய சொத்துகள் இருப்பதாகவும், அவர் மைத்துனர் குடும்ப
சொத்துக்கள் மீது ஏற்கனவே ரெய்டு நடத்தினார்கள். அந்த ரெய்டுகளை எல்லாம் பயன்படுத்தி இவரை ஏதாவது செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிட்டதாக சொல்கிறார்கள். அவருடைய நேர்மையை பற்றி நாம் சொல்ல இயலாது. சரியான புலன் விசாரணைக்கு பிறகுதான் அது தெரிய வரும். ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டு ஏற்படுவதற்கு இவர்களே மறைமுகமாக இருக்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் அவர் அடிபணிவது போல் தெரியவில்லை. உண்மையிலே அண்ணாமலை ஒரு திறமைசாலி. அதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. இந்த இந்த போரிடலில் அவர் மீண்டு வருவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர் ஒரு பெரிய ஆதிக்க சக்திக்கு இடையே வாழ்வது என்பது சாதாரணமானதல்ல. அந்த வகையில் பொறுத்திருப்போம். அவருக்கு என்ன நிகழ்கிறது என்பதை தேர்தல் முடிந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.